வர பேக் சைட்ல ஷிப்பிங், ட்ராக்கிங் வேர்ஹவுஸ், கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி, ரிட்டர்ன்ஸ், பேமெண்ட், இன்டர்நேஷனல் டெலிவரின்னு ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே ஒர்க் ஆகுது. அந்த ஈகோ சிஸ்டம்ல இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி பிளேயர் தான் வந்து சிப் ராக்கெட் கம்பெனி. பட் ஜஸ்ட் ஒரு கம்பெனி மட்டும் இல்ல. ஸ்மால் D2C செல்லரா இருந்து க்ரோவிங் காமர்ஸ் பிராண்ட் வரைக்கும் அவங்க ஆன்லைன் பிசினஸ் மேனேஜ் பண்ண தேவையான மல்டிபிள் சர்வீஸ ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ கொஸ்டின் என்னன்னா காமர்ஸ் growthோட சிப் ராக்கெட்டும் பெருசா grow ஆகுமா? அண்ட் ஆல்மோஸ்ட் 97 ரூபீஸ்க்கு இந்த கம்பெனிய வாங்குறது ஒர்த்தா? இந்த வீடியோல ஃபுல்லா பிசினஸ், ஃபைனான்சியல், வேல்யூவேஷன்ஸ், ரிஸ்க் அண்ட் GMP எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஷிப் ராக்கெட் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஷிப் ராக்கெட் ஜேர்னியை பார்த்தோம்னா காமர்ஸ் எனேபிள்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியலி மெர்கன்டைஸ் ஆன்லைன்ல செல் பண்ண ஹெல்ப் பண்ற பிளாட்ஃபார்மா டெவலப் ஆன கம்பெனி இது. அண்ட் கிராஜுவலா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் ஈகோ சிஸ்டம்ல ஸ்ட்ராங் பிரசன்ட் பில்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்மால் ஆன்லைன் செல்லருக்கு இமேஜின் பண்ணுங்க. ஆர்டர் வருது, கொரியர் பார்ட்னர் சூஸ் பண்ணணும், பிக்கப் அரேஞ்ச் பண்ணணும், ட்ராக்கிங் மேனேஜ் பண்ணணும், COD செட்டில்மெண்ட் பார்க்கணும், ரிட்டர்ன்ஸ் ஹேண்டில் பண்ணணும், இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்தா அதையும் மேனேஜ் பண்ணணும். இந்த என்டையர் ப்ராசஸ சிம்பிளிஃபை பண்ணதான் சிப்ராக்கெட் பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகுது. கம்பெனி ஷிப்பிங்ல மட்டும் ஸ்டாப் பண்ணல. ஃபுல்ஃபில்மெண்ட், இன்டர்நேஷனல் ஷிப்பிங், செக் அவுட், மார்க்கெட்டிங், பேமெண்ட் சொல்யூஷன்ஸ், பிசினஸ் லோன்ஸ் அண்ட் ஹைப்பர் லோக்கல் டெலிவரி மாதிரி மல்டிபிள் சர்வீஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. ஸோ சிப்ராக்கெட்டோட பேசிக் ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். மெர்கன்டைஸ்க்கு காமர்ஸ் பிசினஸ் ரன் பண்ண தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒன் பிளாட்ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்றது தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். அந்த மாடலை மெர்கன்டைஸ் எவ்வளவு ஷிப்மெண்ட் ஆர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்றாங்களோ யூசேஜுக்கு அக்கார்டிங்லி சிப்ராக்கெட்டுக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. ஸோ சிம்பிளா சொன்னா சிப்ராக்கெட் இஸ் ட்ரைங் டு பிகம் ஏ ஒன் ஸ்டாப் டெக்னாலஜி. இப்ப பிசினஸ் புரிஞ்சிடுச்சு நமக்கு. பட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பிசினஸ்க்கு ஃபியூச்சர் growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இந்தியால ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் D2C பிராண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஷிப்பிங் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஷிப் ராக்கெட்டுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆல்ரெடி மெர்கன்டைஸோட காமர்ஸ் ஒர்க் ஃப்ளோக்குள்ள பிளாட்ஃபார்ம் லெவல்ல கனெக்ட் ஆகியிருக்கு. பிளஸ் கம்பெனி இந்தியா மார்க்கெட் மட்டும் டார்கெட் பண்ணாம இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. ஸோ ஃபார் இயர் 2026ல 146 கண்ட்ரீஸ்ல கஸ்டமர்ஸ் கம்பெனி டிஸ்க்ளோசர்ல இண்டிகேட் ஆகியிருக்கு. ஸோ காமர்ஸ் மார்க்கெட் க்ரோ ஆனா மெர்கன்டைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஷிப் ராக்கெட்க்கு டிரான்சாக்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. ஷிப் ராக்கெட்டுக்கு growth ஸ்டோரின்னு பார்த்தோம்னா IPOக்கு அப்ளை பண்ணிடலாமா? டெஃபினெட்லி இல்ல. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது கம்பெனி மணி ஏர்ன் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ கம்பெனியோட ஃபர்ஸ்ட் IPO டீடைல்ஸ் குயிக்கா பார்த்துடலாம். ஷிப் ராக்கெட் IPO ஒரு புக் பில்டிங் இஷ்யூ. டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்ராக்சிமேட்லி 1617.48 crores. இதுல 885.50 crores ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் 731.9 crores ஆஃபர் ஃபார் சேல்ஸ்லயும் இருக்கு. இப்போ ஆகஸ்ட் 12ல ஓபன் ஆகி ஆகஸ்ட் 14ல க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா 92ல இருந்து 97 ரூபீஸ் வரைக்கும் பிரைஸ் பேண்டா இருக்கு. ஒரு லாட்டுக்கு 154 ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்பர் பிரைஸா 97 பேசிஸ்ல ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்லி 14,938 ரூபீஸ் தேவைப்படுது. லிஸ்டிங் வந்து ஆகஸ்ட் 19 டென்டேட்டிவ் டேட்டா போட்டிருக்காங்க. NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகுது. அப்பர் பிரைஸா 97 பேஸ்ல போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் கேப் அப்ராக்சிமேட்லி 7,057.50 crores இன்க்ரீஸ் ஆக போகுது. IPO பேசிக் டீடைல்ஸ் கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். 7,000 crores மேல வேல்யூவேஷன் கொடுக்கிற அளவுக்கு ஷிப் ராக்கெட் பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா? அத நம்ம ஃபைனான்சியல் செக்ஷன்ல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு பார்த்தோம்னா ரெவன்யூ கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனான்சியல் இயர் 2024ல டோட்டல் இன்கம் 1,357.83 crores இருந்து 1,674.82 crores 2025ல 2026ல 2,077.42 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனான்சியல் இயர் 2025ல இருந்து 2026க்கு அப்ராக்சிமேட்லி 24% growth வந்து காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ சைடுல ஸ்டோரி டெஃபினெட்லி வந்து பாசிட்டிவா தான் எனக்கு தெரியுது. பட் ப்ராஃபிட் என்ன ஆச்சு? ஃபைனான்சியல் 2024ல கம்பெனி லாஸ் வந்து 595.18 crores. இது ஆக்சுவலி பிக் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஃபைனான்சியல் 2025ல லாஸ் வந்து டிராஸ்டிகலி ரெடியூஸ் ஆகி 74.45 crores ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஃபைனான்சியல் இயர் 2026ல லாஸ் ஃபர்தரா ரெடியூஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இன்ஸ்டடா லாஸ் வந்து 79.25 crores இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. EBIDT பார்த்தாலுமே ஃபைனான்சியல் 2024ல நெகட்டிவ், 2025லயும் நெகட்டிவ்,
2026ல நெகட்டிவ் 16.56 crores. ஸோ ஹியூஜா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு. ஸ்டில் EBIDTA வந்து பாசிட்டிவ்ல இல்ல. இதுதான் சிப்ராக்கெட் IPOல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பிசினஸ் growth இருக்கு, லாஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் ப்ரூவ் ஆகல. பேலன்ஸ் ஷீட்ல ஃபைனான்சியல் இயர் 2026ல நெட் வொர்த் அரவுண்ட் 1524 crores, பாரோவிங் வந்து 242 crores இருக்கு. ஸோ ஃபைனான்சியல் பிக்சரை சிம்பிளா சொல்லணும்னா ரெவன்யூ வந்து ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லாசஸ் டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ணல இந்த கம்பெனி. நெக்ஸ்ட் செஷனா KPI இண்டிகேஷன்ஸ் வந்து பாத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம பார்க்கணும். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா மட்டும் பிசினஸ் ஹெல்த்தியா கன்க்ளூட் பண்ண முடியாது நம்மளால. எஸ்பெஷலி ஷிப்ராக்கெட் மாதிரி டிரான்சாக்ஷன் ட்ரிவன் பிசினஸ்க்கு ஆர்டர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, மெர்கன்டைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டிரான்சாக்ஷன் வேல்யூ எப்படி க்ரோ ஆகுது, ரெவன்யூ பர் டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதா, இதெல்லாம் ஆப்பரேட்டிங் மெட்ரிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இன்வெஸ்டர் வந்து DRHPல டிஸ்க்ளோஸ் பண்ண ஷிப்மெண்ட் வால்யூம்ஸ், மெர்கன்டைஸ், கஸ்டமர் growth, நியூவரா பிசினஸ் கான்ட்ரிபியூஷன் மாதிரி மெட்ரிக்ஸையும் மானிட்டர் கண்டிப்பா பண்ணி ஆகணும். பிகாஸ் அல்டிமேட்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெவன்யூ growth ஜஸ்ட் பிரைஸ் இல்லனா மிக்சடா வருதா, இல்ல ஆக்சுவல் பிசினஸ் வால்யூம் ஜென்யூன்லி எக்ஸ்பேண்ட் ஆகுதா, இது ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 97 rupees வந்து சிப்ராக்கெட் எக்ஸ்பென்சிவா இல்ல சீப்பரான்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் NAV. சிப்ராக்கெட்டோட NAV per share approximately 23.96 rupees இருக்கு. IPO அப்பர் பிரைஸா 97 rupeesக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இன்வெஸ்டர் புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 4 டைம்ஸ் PB வேல்யூவேஷன் பே பண்றாங்க. ROCE -2.65, RONWமே -5.20%, EPSமே வந்து -1.25 rupeesல இருக்கு. அண்ட் கம்பெனி லாஸ்ல இருக்கிறதுனால நார்மல் PE மீனிங்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க வேல்யூவேஷன் ஸ்டோரி டிஃப்ரெண்டா என்னால பார்க்க முடியுது. இன்வெஸ்டர் கரண்ட் ப்ராஃபிட்டுக்கு பிரைஸ் கொடுக்கல, ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு தான் பிரைஸ நம்ம கொடுக்குறோம். ப்ராக்கெட்ல அடுத்த பிக் கொஸ்டின் என்னன்னா கம்பெனி ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியுமா? ஆன்சர் எஸ்னா கரண்ட் வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை ஆகுற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி டிலே ஆனா இந்த வேல்யூவேஷன் பிரஷரை கிரியேட் பண்ணலாம். 97 rupees வந்து சீப்பர் பிரைஸ் கிடையாது. இந்த பிரைஸ் வந்து growthக்கு நம்ம பிரீமியம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கம்பெனி ஃப்ரெஷ் இஷ்யூல ரைஸ் பண்ண போற மணி எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அரௌண்ட் 365.60 crores பிளாட்ஃபார்ம் growth அண்ட் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்க்கு யூஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் 205.80 crores மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்க்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ண அரௌண்ட் 159.80 crores யூஸ் பண்ண போறாங்க. எக்ஸிஸ்டிங் பாரோயிங் ரீபேமெண்ட் 210 crores வந்து யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ரிமைனிங் அமௌண்ட் அக்விசிஷன்ஸ் அண்ட் ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. IPOவோட ஃபியூச்சர் growth பார்த்தோம்னா growth, மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, டெப்ட் ரிடக்ஷன்ல இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. பாசிட்டிவ் என்னன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ மணி கம்பெனிக்கே வருது. அந்த மணில சிக்னிபிகன்ட் போர்ஷன் பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. பட் இன்வெஸ்டர் நோட் பண்ண வேண்டிய அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா அக்விசிஷன் யூஸ்க்கு எக்ஸாக்டா டார்கெட் ஐடென்டிஃபை இன்னும் பண்ணல. ஃபியூச்சர்ல அந்த கேபிட்டல் எப்படி டெப்ளை பண்றாங்கன்னு மானிட்டர் கண்டிப்பா பண்ணணும். இப்போ இந்த IPOக்கான பாசிட்டிவ் சிக்னல்ஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ் எக்ஸ்போஷர். ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் D2C ecosystem எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஷிப்ராக்கெட் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்முக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. செகண்ட், ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் அப்ரோச். ஷிப்பிங் மட்டும் இல்லாம ஃபுல்ஃபில்மெண்ட், செக் அவுட், பேமெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஷிப்பிங், மார்க்கெட்டிங் அண்ட் அதர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் மெர்கன்டைஸ் கிட்ட அடிஷனல் சர்வீஸ் செல் பண்ண ஸ்கோப்புமே இருக்கு. தேர்ட் ஸ்ட்ரென்த்தா ரெவன்யூ growth 1357 crores இருந்து 2077 crores வரைக்கும் ரெவன்யூ grow ஆகியிருக்கு. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ். லாசஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் தான் ஆகியிருக்கு. 595 crores இருந்து 79 crores லாஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கம்பெனி க்ளோசரா மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டோரியில ரிஸ்க் சைடுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம நெக்ஸ்ட் ரிஸ்க வந்து பார்த்தாகணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ரெவன்யூ க்ரோ ஆனாலும் கம்பெனி இன்னும் EBIDTA அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் லெவல்ல லாஸ் தான் இருக்கு. செகண்ட், காம்படிஷன். இ-காமர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் எனேபிள்மெண்ட் ஸ்பேஸ்ல எஸ்டாப்ளிஷ்டு பிளேயரும் இருக்காங்க. அண்ட் காம்படிஷன் பிரைசிங் அண்ட் மார்ஜினை பிரஷர் பண்ண கண்டிப்பா முடியும். தேர்ட், வேல்யூவேஷன். 97 பிரைஸ்ல கம்பெனிக்கு அப்ராக்சிமேட்லி 7057 crores மார்க்கெட் கேப்பா ஆக போகுது. பட் NAV 24ல தான் இருக்குது. அண்ட் கம்பெனி கரண்டா லாஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் growth ஆல்ரெடி வேல்யூவேஷன் சிக்னிபிகன்ட் அமௌண்ட் பிரைஸ் ஆகி இருக்கு. ஃபோர்த், எக்ஸிகியூஷன் ரிஸ்க். கம்பெனி மல்டிபிள் ஏரியாஸ்ல ஷிப்பிங், ஃபுல்ஃபில்மெண்ட், செக் அவுட், நியூவர் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. மல்டிபிள் பிசினஸ் ஸ்கேல் பண்ணும்போது எக்ஸிகியூஷன் காம்ப்ளெக்சிட்டியும் இன்க்ரீஸ் கண்டிப்பா ஆகும். ஸோ இன்வெஸ்டருக்கு மெயின் கொஸ்டின், growth ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண ஷிப்ராக்கெட்டால முடியுமா இல்லையா? அதுதான் இங்க
லாங் டேர்மா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா காம்படிஷன் சைட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம ஷிப்ராக்கெட்ட டைரக்ட்டா ஒரு சிங்கிள் லிஸ்டட் கம்பெனியோட கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இது பியூரா லாஜிஸ்டிக் கம்பெனி இல்ல. டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் பிளஸ் ஷிப்பிங் அக்ரிகேஷன் பிளஸ் இ-காமர்ஸ் எனேபிள்மென்ட் மாடல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் லிஸ்டட் லாஜிஸ்டிக் ஸ்பேஸ்ல டெலிவரி, பிளாக்பர்க், ஷேடோ ஃபேக்ஸ் மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. பியர் கம்பாரிசன்ல PE மட்டும் பாக்குறது கரெக்ட் கிடையாது. எஸ்பெஷலி ஷிப்ராக்கெட் லாஸ்ட்ல இருக்கும்போது PE என்ன பொறுத்த வரைக்கும் மீனிங்ஃபுல்லா இல்ல. அடுத்த 4 பாயிண்ட் கவனிங்க. ரெவென்யூ growth இருக்கா, ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ் நல்லா இருக்கா, கேஷ் ஜெனரேட் ஆகுதா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த கம்பெனி மேக் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இப்போ லிஸ்டிங் கெயின் ஆங்கிள் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பாக்குற GMPக்கு வரலாம். ஆகஸ்ட் 10th மார்னிங் அப்டேட் படி ஷிப்ராக்கெட்ல IPO GMP அரௌண்ட் 23.50 ருபீஸா இருக்கு. அப்பர் பிரைஸ் பேண்ட் 97 ருபீஸ். ஸோ GMP பேசிஸ்ல எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் அரௌண்ட் 120.50 ருபீஸ். இது கிளியரா இண்டிகேட் பண்ணுது அரௌண்ட் 25% ஆஃப் பிரீமியம்ல இவங்க லிஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ செஷன்ல GMP 14ல இருந்து 23.50 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ GMP மார்க்கெட்ல சென்டிமெண்ட் கரண்ட்லி பாசிட்டிவா தான் இருக்கு. பட் GMP கண்டிப்பா கேரண்டீடு லிஸ்டிங் பிரைஸ் கிடையாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லிஸ்டிங்க்கு முன்னாடி GMP சேஞ்ச் ஆகலாம், மார்க்கெட் சென்டிமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பான்ஸும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ GMPல ஷார்ட் டேர்ம் சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்ஸா பார்க்கணும். கம்பெனி வேல்யூஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பார்க்க கூடாது. பிராக்கெட் ஐபிஓவை ஓவராலா பார்த்தா எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் growth ஸ்டோரியா இருக்க போகுதுன்னு தோணுது. இ-காமர்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு, ரெவென்யூ growth ஸ்ட்ராங்கா இருக்கு, லாசஸ் சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆகிருக்கு, பிசினஸ் மல்டிபிள் சர்வீஸ்க்கு எக்ஸ்பேண்டும் ஆகிருக்கு, அண்ட் கரண்ட் GMP பிரைஸுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கம்பெனி இன்னும் ப்ராஃபிட் கண்டிப்பா பண்ணல, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ROC, RONWமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. வேல்யூவேஷன் சீப் கிடையாது, அண்ட் காம்படிஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ லிஸ்டிங் கெயின் பர்ஸ்பெக்டிவ்ல கரண்ட் GMP பாசிட்டிவா இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ற இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணுங்க. பட் லாங் டைம் இன்வெஸ்டர்னா GMP எவ்வளவுன்னு பார்க்கறத விட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்போ வரும்னு பார்க்கணும். என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல ஷிப்ராக்கெட் ஒரு நல்ல கம்பெனி தான், நல்ல ஒரு growth இருக்கு. பட் 97 ருபீஸ் கொஞ்சம் வேல்யூஷன் படி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா எனக்கு தோணுது. ஸோ லிஸ்டிங் கெயின் மேபி பாசிட்டிவா வரலாம். ஸோ லாங் டேர்முக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வர வரைக்கும் நம்ம காஷியஸா இந்த கம்பெனில நோட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த IPOக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ஸ்கிப் பண்ண போறீங்களான்னு கமெண்ட்ல உங்க ஒப்பீனியனை கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம்.